தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு நீர் பெருகியது. குழந்தைகளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தவர்களும் கர்ப்பிணி பெண்களும் முதியவர்களும் அவதிக்குள்ளாகினர். மருத்துவமனைக்கு வந்த ஒருவர் தண்ணீரை பார்த்ததும் நீச்சல் அடித்தது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மருத்துவமனைக்கு உள்ளேயும் நீர் ஒழுகிய வேளையில் பணியாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு நீரை பிடித்து வெளியே ஊற்றினர். 108 ஆம்புலன்ஸ் மழையால் வெளியே செல்ல முடியாது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையை இடிந்து விழுவது போல் இருப்பதாக தெரிவித்த மக்கள் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் அணையில் உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் ஏரல் தரைமட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பழவாற்றில் மழை வெள்ளநீர் உபரி நீர் அதிக அளவில் செல்கிறது. இதனால் வரக்கடை கிராமத்தில் வெள்ளநீர் வழிந்த அப்பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ளது. தெற்கு கரையில் தடுப்புச் சுவர் அமைக்காததால் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுவதாகவும் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்வதை தடுக்க தெற்கு கரையில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.